வாழ்க வளமுடன். Today we see about laws of chemical combination in page number 133, 34 and 35. அதாவது இன்னைக்கு நம்ம வேதிச்சேர்க்கை வினைகள் அப்படின்ற பகுதியை பார்க்க போகிறோம். லெசன் நம்பர் 11 இருக்குங்க. வாட் இஸ் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்? ஸோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, கம்பைன் ஆகுது, அதுக்கு நம்ம ஒரு லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வேதிப்பொருள் உருவாகணும், அது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்ந்து உருவாகுது, அதுக்கு சில விதிகள் நம்ம கொடுக்குறோம். அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வேதிச்சேர்க்கை விதிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, வாங்க லெசன் பார்க்கலாம். லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். In the 17th century, scientists had been trying to find out method for converting one substance into other substance. அதாவது 17th centuryல சயின்டிஸ்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, they did many works to find out converting one substance to another substance in laboratory. அதாவது 17ஆம் நூற்றாண்டில் அறிவியலாளர்கள் ஒரு பொருளை மற்றொரு பொருளை மாற்றுறதுக்கான மாற்று முறையை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? டியூரிங் their studies of chemical changes they made certain generalization. அதாவது இந்த வேதி மாற்றத்தை பற்றி ஆய்வில் இருக்கும்போது அவங்க சில முக்கிய கருத்துக்களை வந்து பொதுமைப்படுத்தினாங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, they give some certain general rules. These rules are known as a law of chemical combination. இந்த ரூல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், law of chemical combination, அதாவது வேதிச்சேர்க்கை விதிகள் அப்படின்னு சொல்கிறோம். They give 5 rules. They are law of conservation of mass, law of constant proportion, law of multiple proportion, law of reciprocal proportion and K. Lucas gaseous volume. அதாவது நிறைமாறா விதி, மாறா விகித விதி, பெருக்கல் விகித விதி, தலைக்கீழ் விகித விதி, கே லூசாக்கின் வறுமை இணைப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதில் வந்து 2 விதி நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம இதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், law of conservation of mass. During the chemical reaction, atoms are neither created nor destroyed. அதாவது ஒரு வேதி வினையில் ஒரு அணு அப்படின்றது உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. சரிங்களா? the number of atoms remains constant throughout the reaction. அப்போ அந்த ரியாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். since the number of atoms does not change, the mass must ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆஸ் வெல். அப்போ என்னாகும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேஞ்ச் ஆகாதங்காட்டிக்கு ஸோ அதோட மாசஸும் ரிமைன்ஸ் எப்படி தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிறைமாறா விதியில் அணுக்களை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்போ நம்பர் ஆஃப் அணுக்கள் எண்ணிக்கை வந்து அந்த வேதிவினை ஃபுல்லும் எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த அணுக்களோட மாஸ் அதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், மாஸ் இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு இன் ஆர்டினரி கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்ச். அதாவது ஒரு சாதாரண இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றங்கள் நடக்கும்போது மாஸ் நிறை அப்படின்றது உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. மஸ்ட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட் வித் த சேம் அமௌண்ட். எவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே அளவுக்கு தான் என்னவும் ஆகும், எண்டும் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லாக், அதாவது ஒரு பெரிய மரக்கட்டை 30 கிலோ எடுத்துக்கிறோம். ஃபயர் வந்து ஒரு 1 kg கொடுத்து நெருப்பில் நல்லா எரிய வைக்கிறோம். அது என்ன ஆகும், எரிஞ்சிச்சுன்னா கரெக்ட் ஆஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சாம்பல் ப்ரொடியூஸ் ஆகலையே, அந்த சாம்பலை வெயிட் போட்டு பார்த்தா 28 kg இருக்குது. இப்போ ரிமைனிங்கெல்லாம் என்னவோ போயிருக்கும், ஸ்மோக், புகையாக வெளியே போயிருக்கும். அப்போ அந்த ரிமைனிங் கேஜிஸையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் போட்ட 31, தட் இஸ் ஈக்குவல் டு 31 அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே நிறைமாறா விதி. செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன், மாறா விகித விதி. Law of constant proportion state that a chemical compound always contain exactly same proportion of element by mass. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டில் எப்படி இருக்கும், சேம் ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்கும். எலமெண்ட் பை மாஸ், அந்த எலமெண்ட்டோட மாஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட். 2 எலமெண்ட் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் உருவாகும் போதும் அதுவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? திஸ் லா இஸ் நோன் அஸ் அ லா ஆஃப் டெஃபனைட் ப்ரொபோர்ஷன். இந்த லாவை என்னன்னு சொல்கிறாங்க அங்கே, டெஃபனைட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாறா விகித விதி தான். ஜோசப் லூயிஸ் ஃபாஸ்ட் ஹேட் திஸ் லா, ஹென்ஸ்
இட்ஸ் நேம் இஸ் அ ஃப்ரோஸ்ட் லா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜோசப் லூயிஸ் ஃப்ரோஸ்ட் அப்படின்றவர் தான் இந்த லாவை வந்து சொல்கிறார். அதனால இந்த லாவுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ரோஸ்ட் லா, ஃப்ரோஸ்ட் விதி அப்படின்னும் பேர். இங்கே பாருங்கள், ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன், இதில் 3 இருக்குது. ஈக்குவல் டு எவ்வளவும் இருக்கும்? கண்டிப்பாக 3 தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனோ ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதுலேயும் பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற சப்ஸ்டன்ஸும் சரி நமக்கு கிடைச்ச ஒரு காம்பினேஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? இப்போ நம்மளோட டாப்பிக்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், அதாவது பெருக்கல் விகித விதி. திஸ் லா வாஸ் ப்ரொபோஸ்ட் பை ஜான் டால்டன் 1804. அதாவது இந்த விதியை 1804 ஜான் டால்டன் அப்படின்றவர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா when 2 elements A and B combine together to form more than one compound, அதாவது A B அப்படின்னு சொல்லிட்டு 2 எலமெண்ட் தனிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் சேர்மத்தை உருவாக்கும். then mass of A which is separately combined with the fixed mass of B are in simple ratio. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் போது ஏவோட நிறையானது பியின் நிறையோட எளிய விகிதத்தில் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ இஸ் ஃபிக்ஸ்டு வித் த மாஸ் ஆஃப் பி வித் சிம்பிள் ரேஷியோ, அதாவது சாதாரண ரேஷியோ 1:2, 2:4, 4:8, 1:8 அப்படின்ற சாதாரண ரேஷியோவில் என்ன ஆயிருக்கும்? ஏ அண்ட் பி வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். மாஸ் ரேஷியோஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. இது 10 கிலோனா அது 1:4 40 கிலோ இருக்கும் பி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். டு இல்லுஸ்ட்ரேட் த லா let us consider the following example. என்னென்ன அப்படின்னா கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் 2 டிஃப்ரெண்ட் ஆக்சைட்ஸ். கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சு, நம்ம ப்ரீவியஸே பார்த்தோம் இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனோ ஆக்சைடு அப்படின்றது 2 ஃபார்ம் ஆகும். The ratio of masses of oxygen in carbon monoxide and carbon dioxide is fixed mass of carbon 1:2. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் செகண்ட் ஒன்றையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1:2 ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் கார்பன் என்னன்னு நமக்கு தெரியும், 12 அப்படின்னு தெரியும். மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16 அப்படின்னு தெரியும். அப்போ கார்பன் மோனோ ஆக்சைடு அப்படிங்கும்போது 12:16 அப்படின்ற ரேஷியோ இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கும்போது 12:32 அப்படின்னு இருக்கும். இதில் கார்பனோட மாசஸ் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 16:32ன்னு இருக்குது. அதை 16ஆல் டிவைட் பண்ணின்னு என்ன வந்துடும்? 1:2 அப்படின்னு வந்துடும். இதே மாதிரி எதுக்கெல்லாம் மாசஸ் நம்ம போடலான்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுக்கு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லா என்ன அப்படின்னு கேட்டால் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன், அதாவது தலைகீழ் விகித விதி. லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் வாஸ் ப்ரொபோஸ்டு பை ஜெரிமியஸ் ரிச்சர்ட் இன் 1792. அதாவது ஜெர்மியஸ் ரிச்சர் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா தலைகீழ் விகித விதியை சொல்கிறாங்க. சரி, அந்த விதி என்னன்னு பார்க்கலாங்களா? இஃப் 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கம்பைன் செப்பரேட்லி வித் த சேம் வெயிட் ஆஃப் தேர்ட் எலமெண்ட், அதாவது 2 மாறுபட்ட தனிமங்கள் வந்து தனித்தனியாக ஒரே நிறை இருக்கிற மாதிரி ஒரு 3வது தனிமத்தை கூட சேருது. சரிங்களா? த ரேஷியோ ஆஃப் மாசஸ் இன் விச் தே டூ so are either the same or simple multiple of the mass ratio in which they combine. அதாவது அதோட ரேஷியோ விகிதம் இருக்கும் இல்லையா? 3வது தனிமத்தோடு சேரும்போது அதோட நிறைகள் விகிதம் வந்து சமமாக இருக்கலாம், இல்லைனா எப்படி இருக்கலாங்க, எளிய பெருக்கல் விகிதத்தில் இருக்கலாம். சரியா? சிம்பிள் மல்டிப்புளில் இருக்கலாம், இல்லைனா எப்படி இருக்கலாங்க, சேமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டால் 3 elements ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் தென் கார்பன் 3 ஆட்டம்ஸே எடுத்துக்கிறோம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ வாட்டர், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் ஹேஸ் ஷோன் பிலோ. சரிங்களா? இதெல்லாம் எடுத்துக்கும் போது என்னங்க பாருங்கள், ஹியர் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் செப்பரேட்லி வித் சேம் வெயிட் ஆஃப் கார்பன் டு ஃபார்ம் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது ஒரு வாட்டர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? ஹைட்ரஜன் வேணும், ஆக்சிஜன் வேணும். 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் வேணும் இல்லையா? இந்த ரெண்டுமே கார்பன் கூட கம்பைன் ஆகும். தட் இஸ் கம்பைன் வித் தேர்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கார்பன் கூட கம்பைன் ஆகும்போது என்ன ஆகும்? கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து இந்த பக்கம் மீத்தேன் CH4 ஃபார்ம் ஆயிருக்குது, அந்த பக்கம் CO2 அப்படின்ற கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்குது. இப்படி ஃபார்ம் ஆகும்போது அது இங்கே பாருங்கள், ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் கூடயும் இன்னும் ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் கூடயும் இங்கே கம்பைன் ஆகுறது இல்லையா?
அப்படி கம்பைன் ஆகும்போது 2 எலிமெண்ட் கிடைக்கும், மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இதோட கம்பைனிங் எலிமெண்ட் என்ன? கார்பன். செப்பரேட்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்ன? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அப்போ கம்பைனிங் இதோட வெயிட் என்ன? 12. அந்த கார்பனோட வெயிட் வந்து 12. இதே CO2 இருக்கிற கார்பனோட வெயிட் என்ன? 12. அப்போ எவ்வளோ ஹைட்ரஜன் CH4 இருக்குது? 4 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 4. இதே CO2ல எத்தனை ஆக்சிஜன்? 2 ஆக்சிஜன் இருக்கும்போது 2 × 16 32 அப்படின்னு வந்துடும் இல்லையா? இப்போது the ratio of different mass of hydrogen 4 kg and oxygen 32 kg that combine with the same mass of carbon. கரெக்ட் தானே? டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டும் கம்பைன் யார் கூட ஆகுறாங்க? ஒரே மாதிரி மாஸ் இருக்கக்கூடிய கார்பன் கூட ஆகுறாங்க. அப்போ அதோட ரேஷியோ என்ன? 4:32. அதாவது டிவைட் பண்ணிங்கன்னா 1:8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஃப்ரம் அப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் வித் வாட்டர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதில் பாருங்கள், வாட்டரில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ரேஷியோ ஆஃப் அ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டு ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும்? 2:16 வருமா? அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே என்ன தான் இருக்கும்? 1:80 அப்படின்னு சொல்லியிருக்குமா? அப்போ மேலே இருக்கிற ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் கீழே இருக்கிற செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணிங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் அ சேம் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தலைகீழ் விகித விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஒன்று என்ன அப்படின்னா கே-லூசாக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வேல்யூம். அதாவது கே-லூசாக்கோட பர்மன் இணைப்பு விதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். அக்கார்டிங் டு கே-லூசாக்ஸ் லா, வென்எவர் கேஸஸ் ரியாக்ட் டுகெதர், எப்பெல்லாம் வாயுக்கள் வந்து வினைபுரியுதோ, த வேல்யூம் ஆஃப் ரியாக்டிங் கேஸஸ் ஆஸ் வெல் அஸ் த ப்ராடக்ட், அதாவது அந்த வினைபுரியக்கூடிய கேஸஸ், ரியாக்டிங் கேஸஸ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூம்னா பர்மன், ஆஸ் வெல் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பீர் ஆஃப் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. அது எப்படி இருக்கும்? அந்த ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, எளிய முனையன் விகிதத்தில் இருக்கும். யாருக்கு? விளைபொருளுக்கு, ஐ மீன் ப்ராடக்ட்டுக்கு. சரிங்களா? ப்ரொவைட் ஆல் த வேல்யூம்ஸ் ஆர் மெஷர்ட் அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ இது எல்லா வாயுக்களோட பருமனையும் எப்போ நம்ம மெஷர் பண்ணலாம்? ஒரே வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் அளவிடுறோம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் எஸ்டிபி சொல்வோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ whenever the gases react, the volume of reacting gases as well as equal to product of the gases whose number ratio is always same அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். பாருங்க, this law may be illustrated by the following example. ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்லலாம். என்ன அப்படின்னா, it has been experimentally observed that 2 volumes of hydrogen react with 1 volume of oxygen to form 2 volume of water as shown in the figure. அதாவது கீழே ஒரு ஃபிகர் வரும், அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் பர்மன் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஆக்சிஜன் பர்மன் கூட சேர்ந்து வினை புரிஞ்சு என்ன பண்ணும்? 2 பர்மன் கொண்ட ஒரு நீராவியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து என்ன சொல்லலாம்? த ரேஷியோ ஆஃப் அ வேல்யூம் விச் கேஸஸ் பேஸ் இன் 2:1:2 வித் த சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. அதாவது இதோட விகிதம் அப்படின்றது எப்படி இருக்கும்? பர்மனோட விகிதத்தில் 2:1:2 என்ற முழுஎண் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி முழுஎண் விகிதத்தில் இருக்கும்? 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து மறுபடியும் உனக்கு என்ன கிடைக்குது? ஒரு 2 பர்மன் இருக்கக்கூடிய நீராவி கிடைக்குது. ஸோ 1 வேல்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், அடுத்து இன்னொன்று வேல்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், இந்த 2 ஆட் பண்ணினா 2 வந்துருமா? தட் இஸ் ரியாக்ட் வித் 1 வேல்யூம் ஆஃப் ஆக்சிஜன், தட் இஸ் 1. இதெல்லாமே சேர்ந்து என்ன ஆயிரும் உனக்கு? கரெக்ட், 2 வேல்யூம் ஆஃப் வாட்டர் வேப்பர் கிடைக்கும். 2 பர்மன் இருக்கக்கூடிய நீராவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2மே ஹைட்ரஜன் தான், அதே 1ன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ அது ஒரு ஆக்சிஜன் கூட சேரும் போது என்ன கிடைக்கும்? 2 பர்மன் இருக்கிறது கிடைக்கும். ஸோ அதைத்தான் 2:1:2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த 5 விதிகள்லேயே யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க்கும். இந்த எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேவா?